இன்னைக்கு வீடியோல நம்ம டிக்ரீட் 5 ஃபேட்ன்ற வெப் சீரிஸோட 3வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோடோட கண்டினியூஷனா நம்ம ஹீரோயினை அந்த ஹோட்டலை விட்டு போங்கன்னு சொல்லி நிறைய மக்களை கூப்பிட்டு வச்சு அந்த பெரிய புள்ளி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினை என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு என்னோட ஆளை யாரா வெளியே போக சொல்றதுன்னு நம்ம செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு மாசம் வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்த்தவனே அங்க இருந்த எல்லா லேடிஸும் பா என்ன அழகா இருக்கான்னு சொல்லி கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பெரிய புள்ளியும் அவனோட அல்ல கையும் யாரா நீன்னு நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ அவனுங்க கிட்ட என் பேர் லியூ, நான் தான் இந்த இடத்துக்கே ஓனர்னு சொல்லி அந்த பெரிய புள்ளி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோட அந்த ஊர் மக்களை பார்த்து இது என்னோட ஹோட்டல், இங்க இருக்க இந்த 2 பொண்ணுங்களும் என்னோட ஆளுங்க, அதனால இவங்களை வெளியே அனுப்புற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு, இப்போ நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு அங்க இருக்க எல்லாரையும் அமுச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் இந்த ஹோட்டலோட ஓனர்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இவனை நம்ம ஒரு இசை வித்வானா தானே நினைச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்டையும் அந்த ஹோட்டலுக்குள்ள கூட்டு போறான். இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல இங்க இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து போயிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை பார்த்து அடியே யாருக்கு இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போறான்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்டும் என்ன நீ புதுசா கேக்குற, இப்ப புதுசா வந்திருக்க இந்த இடத்தோட ஓனருக்கு தான் இதெல்லாம் எடுத்துட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் அடி பாவி நான் இங்க ஓடி போலான்னு பாத்துட்டு இருந்தா நீ அவனுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்கியான்னு கடுப்புல பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை பார்த்து இங்க பாரு, இவன் தான் எனக்கு போன தடவை என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணான். அப்போ நான் அவனை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவனா தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது இவன் இவ்வளவு பெரிய பணக்காரன்னு, இவன் கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஆகணும், அப்படி இல்லாட்டி நமக்கு தான் பெரிய ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சேர்ந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோவும் அந்த பெரிய புள்ளியும் அந்த வீட்டு வாசல மறைச்சு ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டையும் பிளாக் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் போச்சா இவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டாதான் நம்ம இங்க எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் தன் கையில இருந்த வாழை உருவலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம செகண்ட் ஹீரோ இப்ப எதுக்கு தேவையில்லாம வாழெல்லாம் உருவிக்கிட்டு பேசாம அதை உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு நார்மலா தான் அவங்க 2 பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்து அந்த பெரிய பிள்ளையும் அவனோட அல்லக்கையும் பார்த்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு பாப்போம்னு சொல்லி அங்க இருந்து அமுச்சு வைக்கும் போது நம்ம ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து கொஞ்சம் இருங்க, இவனுங்க 2 பேரும் உங்களுக்கு பயப்படுற மாதிரி ரொம்ப நடிக்கிறானுங்க, உண்மையான பயம் என்னன்னு இவனுங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் கிட்டையும் போறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த 2 பேரையும் வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கும் போது அவனுங்க 2 பேரும் பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் டேய் நீங்க ரொம்ப நடிக்கிறீங்களா, உண்மையான பயம் என்னன்னு உங்களுக்கு இன்னும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டக்குன்னு தன்னோட வாழை உருவி அந்த 2 பேரோட கண்ணுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அவனுங்க 2 பேரும் பயங்கரமா மிரண்டு போறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவனுங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒழுங்கு காட்டிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோ இந்த விளையாட்டுலாம் போதுன்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரையும் அமுச்சு வச்சுட்டு கதவை சாத்துறான். அதுக்கப்புறமா வெளியே போன அந்த 2 பேரும் ரொம்ப ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன், புதுசா இந்த ஏரியாவுக்கு ஒரு சேர்மன் வரான், அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனை கைக்குள்ள போட்டு உங்களை ஒரு வழி ஆக்குறேன்னு சபதம் போட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல நிறைய குண்டாஸ் ஒரு லவ்வர்ஸை இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இழுத்துட்டு வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட அந்த லவ்வர்ஸை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட அந்த லவ் பண்ணிட்டு இருந்த பையன் சகஜமா உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணுட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி ஆளுங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பையன் அவ பேசுற எதையுமே காதல வாங்கிக்காம அந்த ஹோட்டல் ஓனரை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே வசதியான குடும்பத்து பொண்ணு, நான் தான் இந்த பொண்ணு மனசை மாத்தி ஏமாத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு மனசுடைஞ்சு போன அந்த பொண்ணும் அட பாவி உன்னை உண்மையா லவ் பண்ணி உனக்காக என்னோட பெத்தவங்களெல்லாம் விட்டு வந்தேனே, இப்படி என்னை ஏமாத்திட்டேன்னு அழுதுகிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்தோட ஓனர் அந்த பொண்ணுக்கு வாயில என்னத்தையும் ஊத்திக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தவனே அந்த லவ் பண்ணிட்டு இருந்த பையனும் அந்த பொண்ணுக்கு என்னத்தை கொடுக்குறேன்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த ஆளு ஓ இதுவா, இது ஒன்னும் இல்ல, இதை குடிச்சோடனே இந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட்லாம் ஸ்லோவாய் மயக்கம் போட்டு செத்தே போயிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணும் எனக்கு இதெல்லாம் தேவைதான், உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணும் பாத்தியா, நான் சாகதான் வேணும்னு அழுதுகிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த லவ் பண்ணிட்டு இருந்த பையனும் அங்க இருந்து வேகமா ஓடி போக அந்த இடத்தோட ஓனரும் அந்த பொண்ணு அங்க இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லி கட்டி போட சொல்றான். இதுக்கு அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க தான் செஞ்ச சாப்பாட்டுல ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்து சாப்பிடலான்னு உட்கார்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் சாப்பாட்டுல எதுவுமே கலக்கலன்ற மாதிரி அமைதியா உட்காந்துட்டு பச்சை புள்ள மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோவை சாப்பிட சொல்ல நம்ம செகண்ட் ஹீரோவும் இதை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை நம்பி தாராளமா சாப்பிடுன்னு தான் மயக்க மருந்து கலந்த சூப் எடுத்து செகண்ட் ஹீரோ வாயிலே ஊட்ட நம்ம செகண்ட் ஹீரோவும் வேற வழியே இல்லாம அதை குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம செகண்ட் ஹீரோவோட எல்லா கையை அடிச்சு மயக்கமாக்க அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த மயக்கமான அல்ல கையை தரையிலேயே நைஸா இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோவை மயக்கத்திலே ஒரு கயிறால கட்டி போட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ
நம்ம ஹீரோயின் மயக்கமே கிடக்குற செகண்ட் ஹீரோவை பார்த்து, யாரா நீ அப்பப்ப என் லைஃப்லயே குறுக்க வந்துகிட்டு இருக்க, உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாதான் எனக்கு முதல்ல நிம்மதி, நீ எனக்கு பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆளு பார்க்க செம்ம அழகா இருக்க, அதனால உன்னை விட்டுட்டு போகவும் மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து மயக்கத்துல இருந்த நம்ம செகண்ட் ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு, ஓ அப்படியா அப்படின்னா என் கூட இருந்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் டக்குன்னு அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம செகண்ட் ஹீரோ பட்டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி, எங்கம்மா ஓடுற, இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும், அடே நான் உனக்கு தான் மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன்னு, எப்படா நீ முழிச்சேன்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நீ சரியான பேக்குமா, உனக்கு எப்படி ஒருத்தங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும்னு கூட தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான ஹீரோயினும், அடே யார பார்த்து பேக்குன்னு சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாரு, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு பேரை சொல்லி இன்ட்ரோடக்ஷன் ஆயிட்டு இப்ப வேற ஒரு பேர்ல வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க, முதல்ல நீ யாருன்ற உண்மையை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட செகண்ட் ஹீரோவும், முதல்ல நீ யாருன்ற உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இப்படி ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்தி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும், இந்த மனசாட்சியே இல்லாத ஆம்பளைங்க கிட்ட நிறைய பொண்ணுங்க சிக்கிக்கிட்டு தவச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு உதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் கல்யாணம் ஆச்சு, அந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, அதனால நான் அங்க இருந்து தப்பிச்சு எனக்கு நானே டிவோர்ஸ் கொடுத்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அப்புறமா நான் என்ன மாதிரி ஆதரவு இல்லாத பொண்ணுங்களுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட நம்ம செகண்ட் ஹீரோவும், சரி அதெல்லாம் விடு, எதுக்காக என்னோட பேரை யூஸ் பண்ணி நீ எல்லாருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்க, அதனால எனக்கு தானே கெட்ட பேருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயினும், உன் பேரை எவன்டா யூஸ் பண்ணா, நான் பாட்டுக்கு என்னோட வேலையை செவனேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் தேவைப்படுதான்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும், உனக்கு அப்படி என்னதான் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோ, நீ இனிமே என்கிட்ட தான் வேலை பார்த்தாகணும், அது மட்டும் இல்லாம உன்னோட கஸ்டமர்ஸ் கொடுக்குற காசு எல்லாமே என்கிட்ட தான் வந்தாகணும், நான் வேணா உனக்கு ஏதாச்சும் பார்த்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும், நீ ஏதாச்சும் எப்படியோ உளறிட்டு கடை, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ரூமை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ, நேற்று ரூமா, இது என்னோட இடம், அதனால அது யார் ரூம், இனிமே நான் அங்கதான் படுப்பேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்துறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு குட் நைட் சொல்ல அவனும் டப்புன்னு கதவை சாத்திடுவான். அவன் கதவை சாத்தினோன்னு, அவனை என் தூக்கத்திலே கை வைக்கிறியா, இரு உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி சேர்ந்து அடைச்சு வச்சிருப்பானுங்களா, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பா. அவளை பாத்துக்கிறதுக்காக நிறைய பேர் காவலுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த ஆளுங்களை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த ஆளுங்களும் விடாம அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய மனுஷன் அந்த பொண்ணு அந்த ஆளுங்க துரத்திக்கிட்டு இருக்கத பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அந்த ஆளுங்களும், இங்க பாருங்க, இந்த பொண்ணை நாங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் அந்த பெரிய மனுஷன் கிட்ட போய், என்னை காப்பாத்துங்க, இவனுங்க எல்லாம் என்ன கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பெரிய மனுஷனும், இந்த பொண்ணை நீங்க காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்தீங்க, நான் வேணா அந்த காசை கொடுக்குறேன், இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லி அவனுங்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் அந்த பெரிய மனுஷனை பார்த்து, ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்காக நீங்க கொடுத்த காசை நான் உங்களுக்கு சீக்கிரமாவே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் ஹீரோ தன்னோட ரூமுக்குள்ள தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு வச்சு ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தூங்குறதுக்கு ரூமே இல்லாம அந்த செகண்ட் ஹீரோ இருக்க ரூமே வெறிக்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை பார்த்து, வந்த உடனே என்ன என் ரூம்ல இருந்து வெளியே அமிச்சிட்டாங்க, இவனை ஒரு கை பார்த்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும், நீங்க பேசாம என்னோட ரூம்ல போய் தூங்குங்க, நான் இவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பெருசா ஒரு கொரட்டை சத்தம் வருது. அந்த ஃப்ரெண்டும் என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் தரையிலே விழுந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு முகமூடி எல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்குள்ள யாரையோ தேடிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அந்த இடத்தோட டாப்ல பறந்து ஒளிஞ்சுக்க. இன்னொரு பக்கம் அந்த ரூமுக்குள்ள யாரோ வராங்க. பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோவும் அவனோட அல்ல கையும் அவனுங்க அந்த ரூமுக்குள்ள எதையோ தேடிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போக, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அவனுங்க போனதுக்கு அப்புறமா தரைக்கு ஜம்ப் ஆகுறாரு. அவரு ஜம்ப் ஆன உடனே நம்ம செகண்ட் ஹீரோவும் அவனோட அல்ல கையும் அந்த இடத்துக்கு வேகமா வராங்க. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ தரையில வந்து லேண்ட் ஆன உடனே இவனுங்க ரெண்டு பேரும் வால் எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கூட சண்டைக்கு நிக்க அந்த இடத்துக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். அதுக்கப்புறமா இவனுங்க 4 பேரும் வால் எடுத்து சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ என்ன நினைச்சேன்னு தெரியாது, தன்னோட அல்ல கையை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுவான். இவனுங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும், நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையை பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க போல, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அவனுங்க நம்மளோட எதிரிங்களா கூட இருக்கலான்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோவும் அவனோட அல்லக்கையும் அவங்க இடத்துக்கு வந்து அங்க வந்தவனுங்க யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவோட அல்லக்கை ஹீரோவை பார்த்து, அவனுங்க நம்மள மாதிரியே ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஒருவேளை அவங்க நம்ம கேங்கான்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் அதுக்கு, ஏன் அவனுங்க நம்ம எதிரிங்களா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுக்கும் உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் இருக்க ஹோட்டல் ரூம் யாரோ வந்து தட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலோட கதவை திறந்து, நீங்க
நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ண அந்த பெரியம்மா நிறைய ஆளுங்களோட வந்து நின்று சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு வந்த செகண்ட் ஹீரோ நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த பெரியம்மாவும் நம்ம செகண்ட் ஹீரோவை பார்த்து யார் இவன் செம ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு காசு கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஹீரோவோட அல்லக்கை பழக்குன்னு அந்த காசை வாங்கி வச்சுப்பான். அதுக்கப்புறமா அந்த பெரியம்மா ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒரு நல்ல விஷயம், எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆக போகுது, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் அது நல்ல விஷயம் தான், உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன உடனே நீங்க உங்களுக்கான கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரியம்மாவை கூப்பிட்டுட்டு தன்னோட ஹோட்டல் ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ காசு போன கடுப்புல ஹீரோயின் ஹீரோவை திட்டிக்கிட்டே முணுமுணுத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ அங்க நின்று புலம்பிட்டு இருந்ததெல்லாம் போதும், முதல்ல எனக்கு டீயை கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இதுக்கு அடுத்து அந்த பெரியம்மாவும் அந்த ஹோட்டல் ரூமை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த ஃப்ரெண்டு என்ன இந்த ஆளு நம்மளோட கஸ்டமரை நம்ம கிட்ட இருந்து புடிங்கிட்டான், அது மட்டும் இல்லாம நமக்கு வர வேண்டிய பேட்டாவே புடிங்கி வச்சுக்கிட்டேனே, இப்பெல்லாம் இருந்தா நம்மளால எப்படி பொழப்ப நடத்த முடியும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் கடுப்பாய் இவன் இவ்வளவு ஆட்டம் போறான்ல, இவனோட கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சம கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்டும் நம்ம இளவரசி யாரு, அவங்க கையில மாட்டினா எல்லாரும் சட்னி தானே சொல்லிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நைஸா நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்பா இப்ப போனாங்களா அந்த பெரியம்மாவோட கேஸை மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா, அவங்க கொடுக்குற வருமானத்தை வச்சுதான் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வீடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம செகண்ட் ஹீரோவும் நைஸா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஓ உனக்கு இந்த கேஸ் வேணுமா, அப்படின்னா நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் செஞ்சு என்ன சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம ஹீரோயின் மூஞ்சி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோயினும் அடே என்னடா சொல்ற, அப்படி உனக்கு என்னடா செய்யணும்னு கேட்க, அதை கேட்ட உடனே நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோயினை ஓட்டு மேல ஏறி நின்று ஒட்டடிக்க சொல்றது, வீடு பெருக்க சொல்றது, வீட்டை தொடக்க சொல்றதுன்னு இருக்கிற எல்லா எடுபுடி வேலையும் செய்ய சொல்ல நம்ம ஹீரோயினும் தலைவிதியேன்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாத்தையும் செய்யறாங்க. ஏற்கனவே கடுப்புல வீடு தொடச்சிட்டு இருந்த ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வளர்த்துக்கிட்டு ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்க. அதுல கடுப்பான ஹீரோயினும் வீடு துடைக்கிற சாக்குல அதே துணி எடுத்து ஹீரோவோட மூஞ்சில உடம்புலன்னு தொடச்சு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோயின் ஒரு ரூம் சுத்தமா கழுவி தொடச்சிட்டு இருக்கும் போது செம்ம டயர்டாய் நான் இவன் சொல்ற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு பச்சை மண்ணை இப்பெல்லாம் வேலை வாங்குறானே, என்னோட வீட்டுல என்ன யாரும் இப்படி கொடுமைப்படுத்தினது இல்ல, இனிமே நான் இந்த வேலையை செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்ல செவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வரான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன என் பெட்ல படுத்திருக்கா, ஒழுங்கா எந்திரிச்சு போன சொல்ல. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் போக முடியாது, உனக்கு வேணா எங்க இருந்து கிளம்பி போன அவன் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு கடுப்பான நம்ம செகண்ட் ஹீரோவும் நீ போலன்னா என்ன, நான் இந்த பெட்ல தான் படுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடயே படுத்திட்டு இருப்பான். அதுல கடுப்பான ஹீரோயினும் ஹீரோவோட நெஞ்சு மேலே நங்குன்னு குத்த நம்ம செகண்ட் ஹீரோவும் உனக்கு தான் அடிக்க தெரியுமா, எனக்கும் அடிக்க தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிளாக் பண்ணி ஹீரோயின் மேலே காலை போட்டு படுத்துக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயினும் இங்கிருந்து போடான்னு சொல்லி குழந்த மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கடுப்பாய் தன்னோட பெல்ட் ட்ரெஸ்ன்னு ஒண்ணா கழட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து இதுக்கு மேல நீ பார்க்க விரும்பலனா தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு போகணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் கெட்டியா அந்த பெட்டை பிடிச்சிக்கிட்டு நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுல கடுப்பான ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்ச அந்த பெட்ல இருந்து எவ்வளவோ இழுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோயின் அந்த பெட்டை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அவனை தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே குழந்தை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த பெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருந்த பெரிய புள்ளிய காமிக்கிறாங்க. அவன் தன்னோட அல்லக்கை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அல்லக்கை அந்த பெரிய புள்ளிய பார்த்து நாளைக்கு மத்தியானம் இந்த ஊருக்கு புது சேர்மன் வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பெரிய புள்ளியும் அந்த சேர்மனை வரவேற்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அத்தோட இந்த விஷயம் புதுசா வந்திருக்க அந்த செகண்ட் ஹீரோவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த எபிசோடும் முடியுது.